திமுக அதிமுக கைகோர்ப்பு, விஜயை வீழ்த்த வேறு வழி இல்லை. அடுத்தடுத்து நடக்கும் ட்விஸ்ட். முதலமைச்சர் விஜய் தலைமையில் புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு மாநில அரசியலில் இதுவரை இருந்த கணக்குகள் பலவும் மாறி வருவதாக அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். பல ஆண்டுகளாக தமிழக அரசியலை மையப்படுத்தி வந்த திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரண்டு பெரிய கட்சிகளும் தற்பொழுது புதிய சவாலை எதிர்கொண்டு வருவதை பார்க்க முடிகின்றது. இந்த சூழ்நிலையில் எதிர்கால அரசியல் பாதை எப்படி அமையப் போகிறது என்பது குறித்து பல்வேறு விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. அதில் முக்கியமாக பேசப்படும் கருத்து என்னவென்றால், திராவிட அரசியலின் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் நீண்ட காலமாக தனித்தனியாக பயணித்து வரும் திமுகவும் அதிமுகவும் ஒரு கட்டத்தில் இணைந்து செயல்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் என்பதுதான். அண்ணாவின் மறைவுக்கு பிறகு ஒரே இயக்கத்திலிருந்து இரண்டு அரசியல் சக்திகளாக உருவான இந்த கட்சிகள் தற்பொழுது மீண்டும் ஒரே அரசியல் தளத்தில் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். கடந்த தேர்தல்களில் ஏற்பட்ட பின்னடைவுகளும் புதிய அரசியல் சக்திகளின் எழுச்சியும் இந்த விவகாரத்திற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் வளர்ச்சி வேகம் மற்றும் விஜய் தலைமையிலான அரசின் மீது ஒரு பகுதி மக்களிடம் காணப்படும் ஆதரவு பாரம்பரிய கட்சிகளுக்கு புதிய சவாலாக மாறியுள்ளதை பார்க்க முடிகின்றது. இதனால் தனித்தனியாக தேர்தலை சந்திப்பதை விட ஒருங்கிணைந்த அரசியல் அணுகுமுறையை திமுக மற்றும் அதிமுக பரிசீலிக்க வேண்டிய அவசியம் அவர்கள் இருவருக்கும் ஏற்பட்டிருக்கின்றது. கடந்த கால அரசியல் மோதல்கள், தலைமை போட்டிகள் மற்றும் பரஸ்பர விமர்சனங்களை கடந்து எதிர்காலத்தை நோக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயம் இரு கட்சிகளுக்கும் ஏற்பட்டிருக்கின்றது. மேலும் இதனால் எதிர்கால தேர்தல்களில் தங்களின் சொந்த பலத்தையே நிரூபிக்கும் வகையில் தேசிய கட்சிகள் மற்றும் சிறிய பிராந்திய கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை தவிர்க்க இரண்டு திராவிட கட்சிகளும் முடிவு செய்யலாம். இதற்கிடையில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு எடுத்து வரும் சில நடவடிக்கைகள் மற்றும் அரசியல் அணுகுமுறைகள் பொதுமக்கள் மத்தியில் கவனத்தை ஈர்த்து வருவதாகவும் கூறப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில்தான் எதிர்க்கட்சிகள் தங்களின் அடுத்த கட்ட அரசியல் வியூகத்தை எப்படி வடிவமைக்கப் போகின்றன என்பது முக்கியமான கேள்வியாக மாறியுள்ளது. சில அரசியல் பார்வையாளர்களின் கணிப்புப்படி திமுக மற்றும் அதிமுக இணைந்து செயல்படுவது போன்ற பெரிய அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்தால் மட்டுமே தற்போதைய அரசியல் சூழலில் புதிய போட்டி உருவாக வாய்ப்பு இருக்கலாம். இல்லையெனில் பாரம்பரிய அரசியல் சமன்பாடுகள் மேலும் சவாலை சந்திக்க நேரிடலாம் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். எனினும் இந்த அனைத்து விவாதங்களுக்கும் இறுதி பதிலை அளிக்கப் போவது தேர்தல் களமும் மக்களின் தீர்ப்பும் தான். அரசியல் கட்சிகள் என்ன வியூகம் வகுத்தாலும் இறுதியில் மக்களின் நம்பிக்கையை பெறும் சக்தியே தமிழகத்தின் அரசியல் திசையை தீர்மானிக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை.